அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாட்டையினுடைய சேட்டைன்னு சொல்லலாம். நம்ம நாட்டு நடப்பு உருவாகிற இடம். ஒரு படத்தை சொல்லுவாங்களே, இங்கே தாங்க எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இந்த உப்பு கண்டம் போடுறது, உரிச்சு காய போடுறது எல்லாமே இங்கே தான். தம்பி மயில் வாகனம் வெளிக்கிட்ட இழுத்து மூடுறா. நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்காரன் ஏழை எதுவுமே பார்க்கக்கூடாதா, நியாயத்தை மட்டும் சொல்லணும்டா அப்படிங்கிற மாதிரி அந்த நியாயத்தை சொல்வதற்காக நம்ம உருவாக்கப்பட்ட கிரீன்மெட் ஸ்டுடியோ. இங்கே தான் நம்மளுடைய பெரும்பாலும் 99 விழுக்காடு சாட்டையினுடைய காணொலிகள் உருவாகிற இடம் இந்த இடம் தான். இதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய அலுவலகம்னு கேட்காதீங்க. அங்கே இதுக்கு நமக்கு இந்த ஸ்பேஸ் போதும். இங்கே உட்காந்து தான் நம்ம பேசுகிறது. அப்படியே அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு ஆரம்பித்தோம்னா 10 நிமிடமோ 15 நிமிடமோ காணொலிகள் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கோம். அப்படி சாட்டையினுடைய ஆயிரக்கணக்கான காணொலிகள் இந்த இடத்துலேருந்து உருவாகி கொண்டிருக்கிறது. இது நம்மளுடைய கிரீன்மெட் ஸ்டுடியோ. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சாட்டையினுடைய பாட்காஸ்ட் ஸ்டுடியோ. இது தேர்தலுக்காகவே நம்ம உருவாக்குனது. இந்த ஸ்டுடியோவை பொறுத்தவரை இது முழுக்க முழுக்க எந்த டிசைனும் வைக்காமல் நானே உருவாக்கின ஒரு ஸ்டுடியோ. முன்னாடி நிறைய வச்சுருந்தோம். இல்லை ஒரு சாட்டை திரை அப்படின்னு ஒன்று வச்சுருந்தோம். ஒரு சினிமாக்கான ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அது ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்திலே இருக்குது. அதுக்கப்புறம் ஆரம்பிக்கப்படலை. அதுக்கு ஒரு 50,000 கொடுத்துலாம் வரைஞ்சேன், ஆட்கள்லாம் கூட்டு வந்து. ஆனால் அது எதுவுமே வேலைக்கு ஆகலை. அதுக்கு நேரமும் இல்லை. நீங்கள் நினைப்பீங்க என்னடா நாய்க்கு வேலையும் இல்லை நிற்க நேரமும் இல்லை மாதிரி. ஆனால் நேரம் இல்லை நமக்கு. இப்போ ஒரு எக்ஸ்க்ளூசிவான அரசியல் பேசணும். 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. அதுக்கு முன்னாடி வேட்பாளருடைய பேட்டி, கட்சி தலைவருடைய பேட்டி, எல்லா மாற்று கட்சி இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவருடைய பேட்டி எடுத்து அவங்க கருத்தையும் பதிவு பண்ணுவோம். அவங்ககிட்ட நம்ம சில கேள்விகளை கேட்போம். நாட்டு மக்களுக்கு நல்ல அரசியலை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டுடியோ, ஒரு படப்பிடிப்பு தளம். இதில் கடந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நடந்த மிக முக்கியமான சம்பவங்களை, சில பேருக்கு அது எதிர்மறையாக இருக்கும், சில பேருக்கு நேர்மறையாக இருக்கும், இந்த புகைப்படங்கள் அப்படி நம்ம தொகுத்துருக்குறோம். இதை ஒரு வரைஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வரைகிறதுக்கான நேரம் இல்லை, வரைகிறதுக்கான துணிச்சலான ஆர்டிஸ்ட்டும் இல்லை, பயப்படுறாங்க. அதனால் என்ன பண்ணோம், சரி பரவாயில்ல நம்ம பிரிண்ட் போட்டு ஒட்டிடுவோன்னு சொல்லி ஒட்டியாச்சு. செலவும் கம்மியாயிடுச்சு. நம்ம 50 ஆண்டுகள் அப்படிங்கும்போது நம்ம சுதந்திரம் அடைந்த பிறகு நடந்த தேர்தலுக்கு பிறகு முக்கியமாக நடந்த சம்பவங்களை தொகுத்துருக்கோம். அதில் மிக முக்கியமானது மொழிப்போர். இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆளிக்கமாம், எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்து ஒரு லாபம் உண்டோ என்று இந்தி ஒழிக தமிழ் வாழ்கன்னு அந்த பதாகை பிடித்து கொண்டு நடராசன் தாளமுத்துக்கு பிறகு கீழப்பழு சின்னசாமி, பிராலிமலை சண்முகம் போன்ற மொழிப்போர் தியாகிகள் அந்த மொழிப்போரில் ஈடுபட்ட மொழிப்போரை குறிப்பிற்காக திணிக்காதே திணிக்காதே இந்தியை திணிக்காதே அப்படிங்கிற அந்த வாசகம். இது சென்னையில் நடந்த ஒரு மொழிப்போருக்கான புகைப்படம். வரலாற்றை புரட்டி போட்ட புகைப்படம் சொல்லலாம். ஒரு பெரிய கட்சி காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சி வீழ்வதற்கு காரணமாக இருந்தது இந்த மொழிப்போர்.